ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் அவியல் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்செடுத்து கொள்ளலாம். மிக்ஸி ஜார் ஒன்றில் 1 கப் தேங்காய் பூ சேர்த்து கொள்கிறேன். இதோட 10 சின்ன வெங்காயத்தையும் 2 பல்லு பூடையும் சேர்த்து கொள்கிறேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயையும் அதோட 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்செடுத்து கொள்ள வேணும். பேஸ்டாக இல்லாமல் தண்ணி சேர்க்காம நொறுவலாக அரைச்செடுத்துருக்கிறேன். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு முருங்கைக்காயையும் 100 கிராம் பூசணிக்காயையும் 5 பீன்ஸையும் சேர்த்து கொள்கிறேன். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு கேரட்டையும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் ஒரு பச்சை வாழைக்காயையும் சேர்த்து கொள்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து கொள்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், விருப்பமண்டா மட்டும் சேர்த்து கொள்ளுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ள வேணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயையும் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 3/4 கப் நார்மல் வாட்டரையும் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கரை ஆன் பண்ணி ஒரு மூடியால் மூடி வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகாமல் எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆகாமல் லைட்டாக கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது. அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளலாம். வழமையாக அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைஸில் சின்ன சின்ன துண்டாக வேகிறதுக்கு ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறது வழக்கம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியால் மூடி 1 மினிட்டுக்கு வேக விட்டு கொள்ளுவோம். அடுத்ததாக இதோட கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த 1/2 கப் தயிரை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலால் சேர்த்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் அவியல் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிட்டுது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அரைச்ச தேங்காய் பேஸ்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.